ஷோல்டரோட பின்பகுதி அந்த ஜாயிண்ட்டில் எக்ஸாக்டாக நான் காட்டுற இடத்துல உங்களுக்கு வலி இருக்கா வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல, அதாவது கைகளை நீங்கள் உயர்த்தும் போது ஒரு பள்ளம் அந்த இடத்துல தெரியும், சதைப்பற்று இருக்கும், அந்த இடம் நல்லாவே வலி இருக்கும். இந்த வலி வந்து கைகளை உயர்த்தும் போது, கீழே வைக்கும்போது, ஒரு பொருளை லிஃப்ட் பண்ணும் போதெல்லாம் வலிக்கும். சிலர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஒரு சைடு அழுத்தி படுத்துட்டோம், அதனால் இந்த இடம்லாம் வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வலி இருந்துச்சுன்னா பாயிண்ட் இங்கே இருக்குது, லொக்கேஷன் பாருங்கள். விரல்களை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சுண்டு விரலோட சைடில் எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது. உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ரெஷர்ஸ் இப்படி இருக்கட்டும். டீப்பாக வலி ஒரு பக்கம் ஷோல்டரில் இருந்தாலும் 2 கைகள்லையுமே அதே லொக்கேஷனில் ப்ரெஷர்ஸ் கொடுங்க. ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது 10லேருந்து 15 செகண்டுங்க. அந்த மாதிரி 3லேருந்து 5 முறை வரைக்கும் கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுங்க. வலியை வந்து நீங்கள் அழுத்தியோ அல்லது அதாவது நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் வலிகளை அழுத்தியோ அல்லது கைகளை லிஃப்ட் பண்ணியோ செக் பண்ணிக்கோங்க. வலியை உணர்ந்துக்கோங்க. ப்ரெஷரை கொடுங்க, 2 கைகள்லையும் ப்ரெஷர் கொடுங்க. 3லேருந்து 5 முறை. ஒரு ப்ரெஷருங்கிறது 10லேருந்து 15 செகண்ட் கொடுத்து முடித்த உடனேயுமே உங்களோட வலியை செக் பண்ணுங்கள். உடனே டிஃப்ரென்ஸ் தெரியும். கடுமையாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குன்னு தயவுசெய்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும்.